எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டு மீனவர்கள் இலங்கை நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 12 மீனவர்களை கைது செய்தனர். மீனவர்களை கைது செய்து இலங்கையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இலங்கை நீதிமன்றம் 12 மீனவர்களை விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னர் இந்திய தூதரக அதிகாரிகள் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்ற பின்னர் தமிழக பாஜக மீனவ பிரிவு தலைவர் முனுசாமி தலைமையிலான பாஜகவினர் மீனவர்களை வரவேற்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து உணவு பொட்டலங்கள் வழங்கி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மீனவர்கள் அனைவரையும் அவர்களது சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனம் மூலம் அவர்கள் அனைவரையும் அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது.